நடிகர் பாக்யராஜோட இறப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு திரையுலகத்தை மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தை மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி சாமானிய மக்களை கூட ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 90s கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2K கிட்ஸ் ஜென்ரேஷன் வரைக்குமே அவருடைய படங்கள் வந்து விரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த திரைக்கதை வசனமாக இருக்கட்டும், அப்பேற்பட்ட ஒரு டைரக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்காக தான் 50 வருடத்தை நிறைவு செஞ்சதுக்காக அவருக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவருடைய அந்த இறப்பு, எதிர்பாராத அந்த மாரடைப்பினால ஏற்பட்ட அந்த இறப்புல மீடியா செஞ்ச ஒரு கேவலமான விஷயம். அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகை லக்ஷ்மி, அதாவது செம்பருத்தி சீரியல்ல வனஜா கேரக்டர் பண்ணவங்க பேர் தான் லக்ஷ்மி. அவங்க வந்து அதிகமாக நிறைய சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்பவும் கேவலமாக திட்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நடிகர் பாக்யராஜோட இறப்புக்கு பெரிய பெரிய ஆக்டர், அதாவது முதல்வர் விஜய், அப்படி விஜயில இருந்து தனுஷ், ராதிகா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குட்டி காமெடி நடிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய இறப்புக்கு வந்து இரங்கல் தெரிவிக்க வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய க்ரௌடே ஃபார்ம் ஆகி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் ராதிகா சரத்குமார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஷவுட் பண்ணியிருக்காங்க, தயவு செய்து டிஆர்பிக்காக இப்போ இங்கே ஒரு கேவலமான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, தயவு செய்து அதை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளியான ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரங்கல் தெரிவிக்க வந்தவங்களை வந்து தடுத்து நிறுத்தி ரொம்ப கம்பல் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து முக்கியமான நபர்களை டீஸ் பண்ணுற விதத்தில் நடந்திருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் பாக்யராஜோட அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக சங்கீதா அவர்கள், அதாவது முதல்வர் விஜயோட மனைவி சங்கீதா அவர்களும் வந்திருக்காங்க. இப்படி வந்தவங்களை டிஆர்பிக்காக, அதாவது தான் தான் வந்து முதல்ல அந்த நியூஸை தன்னுடைய சேனலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ்க்காக ஒரு கழுகு பருந்து அப்படி ஒரு ரேஞ்சுக்கு வந்து நியூஸ் தான், கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணின அந்த விஷயங்களை ரொம்பவும் மோசமாக விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க நடிகை லக்ஷ்மி. அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் உங்களுக்கே நாகரிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வர வர சோஷியல் மீடியா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால எங்களால் ஜட்ஜ் பண்ண முடியல. அதாவது அதாவது இறுதி சடங்கு நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட இடம், எவ்வளோ பேர் எந்த மாதிரி ஒரு கனத்த மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக மட்டுமே ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க. இது உங்களுக்கே பார்க்குறதுக்கு கேவலமான வேலையாக தெரியலையா? ஏன்னா பெரிய நடிகர்கள்லேருந்து சின்ன நடிகர்லேருந்து காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க. ஆனால் வரும்போது அவங்க தன்னுடைய நண்பர், தன்னுடைய கூட இருந்தவர், தன்னுடைய ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூலாம் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள தடுத்து நிறுத்தி நீங்கள் மைக்கை காட்டுறதும், உங்களுடைய ஃபோட்டோஸ், மீடியா நீங்கள் பண்ணுற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு மீடியா மேலே அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த கோவத்தையும் வனஜா காமிச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு.